18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் அனதர் அனிமியில் இருக்கிற எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 3 எபிசோட்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்கும் போதே அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கொடையை எடுத்துக்கிட்டு போய் ஸ்டெப்ஸில் விழுந்து சாகிறத காட்டுவாங்க. தென் லேடிஸ் வாய்ஸில் கிளாஸ் 3ல் இருக்கிற பொண்ணு செத்துருச்சுன்னு சொல்லும். எல்லோரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கும்போது கொடையை குத்தி செத்துட்டா அப்படின்னு ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் சொன்னதுமே நிஜமாவா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். ஆமாம், அது ரொம்ப மோசமாக இருக்கும், அதை பற்றி அகைன் பேச வேணாம். அவள் ஒரு டீம் லீடர் தானே, அவங்க அம்மாவும் அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அது அந்த சாபம் தானா அப்படின்னு கேட்பா பொண்ணு. இந்த ஸ்கூல் அதுக்கு தானே ஃபேமஸ், கிளாஸ் 3யோட சாபம் 26 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, அப்படின்னா இந்த வருஷமும் அப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்பா. இருக்கலாம், ஆனால் லாஸ்ட் இயர் அப்படி நடக்கலன்னு பையன் சொல்லுவான். அது ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தர் செத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆமா தானே அப்படின்னு பொண்ணு கேட்கும். ஆமா, அவ கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தர் சாவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி ஆளுங்களையும் பலியாகுவாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரியும் போல அப்படின்னு பொண்ணு கேட்கும். என் கூட கிளப்ல இருக்கிற ஆளு கிளாஸ் 3ல படிச்சவங்க, அவங்க ஒரு தடவை தனியா என்கிட்ட சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ஆளை பார்க்க ஒரு மாதிரி டவுட்டா தான் இருந்துச்சுன்னு சொல்லுவான் பையன். ஆனா உண்மையாவே ஒருத்தவங்க இப்ப செத்துட்டாங்க அப்படின்னு பொண்ணு சொன்னதும், ஆமா அந்த கிளாஸ்ல இருந்து நம்ம தள்ளியே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவான். அவளும் ஆமா அப்படின்னு சொல்லுவா. இன்ட்ரோ போட்டுருவாங்க. லாஸ்ட் எபிசோட் மாதிரி இந்த எபிசோட்லையும் செம்ம ட்விஸ்டாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஜூன் 2 நம்ம சகாக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்து யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ நர்ஸ் அவன் கிட்ட வந்து உன்னோட லங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பா. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இவனும் சொல்லுவான். ஆனால் அப்படிப்பட்ட கொடூரமான ஆக்சிடென்ட்டை நீ பார்த்துருக்க, இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் உனக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நர்ஸ் சொல்லும். உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்பான். என்னோட தம்பி சொன்னான், அவனும் உன் கிளாஸ் தான், மிசுனோ டக்கீரு, பேஸ்பால் விளையாடுவான். நீ உன்னோட செக்கப்புக்கு வந்திருக்கியா? ஓ ஓகே, அப்புறம் பேசலாம். நான் இப்போ வீட்டில் இருந்திருக்கணும், ஆனால் இங்கேயே இருக்கேன், ஏன்னு தெரியல, ஏதோ ஒன்று நடக்குது. அண்ட் இன்னொரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னதும், ஏப்ரல் மந்த்ல அந்த பொண்ணு செத்துச்சுல, அதை பற்றியா அப்படின்னு கேட்பான். உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணு, ஸ்ட்ரெஸ் ஆகாத, நீ இன்கேஸ் அகைன் அட்மிட் ஆனால் நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு நர்ஸ் சொல்லும். தேங்க்ஸ் ஃபார் த அட்வான்ஸ் அப்படின்னு இவனும் ஆன்சர் பண்ணுவான். ஓகே நோ ப்ராப்ளம், டாட்டான்னு சொல்லிட்டு நர்ஸ் போகும். சகா கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக ஸ்கூலுக்கு போகலாம், பட் இருந்தாலும் இன்னொரு மாதம் பார்ப்போம் அப்படின்னு ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க. அவன் கையில் வச்சிருக்க கொடையை பார்த்துட்டு அவனுக்கு லாஸ்ட் இன்சிடென்ட் ஞாபகம் வரும். தென் அகைன் நர்ஸ் அவன் கிட்ட வந்து மத்தியான சாப்பாடு எங்கேயாச்சும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஹோட்டலில் உட்காந்து 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. செத்து போன பொண்ணும் அந்த கண்ணில் ஐபேட்ச் இருக்கிற பொண்ணும் சொந்தக்காரங்களா? ஓகே, நான் என் பிரதர் கூட பேசுறது கம்மி தான், ஆனால் அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான், உன் கிளாஸில் ஏதோ அமானுஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னான். என்னது அப்படின்னு கேட்பான் சகாக்கி. ஆனால் அவன் அதை பற்றி வேற எதுவும் சொல்லலை, உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்கும் நர்ஸு. எனக்கும் தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெரியும், யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உண்மையாகவே என் தம்பியும் எதையோ பார்த்து பயந்துருக்கான், ஆனால் இது வெறும் ஒரு கெஸ்ஸிங் தான் அப்படின்னு நர்ஸு சொல்லும். புரியல அப்படின்னு கேட்பான். லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட்னு அவன் நினைக்கல. ஆக்சிடென்ட் இல்லையா, அதை நினச்சி தான் பயந்து போயிருக்கானா அப்படின்னு சகாக்கி கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு செத்து போனது இவன் மிசாக்கி ரோட்டில் பார்த்தது நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் எப்பயாச்சும் மெய் மிசாக்கின்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெய் மிசாக்கியா, அது யார் அப்படின்னு நர்ஸு கேட்கும். கிளாஸ் 3ல இருக்கிற பொண்ணு, உங்கள் தம்பி அவளை பற்றி எதுவும் சொல்லலையான்னு கேட்பான். நான் தான் சொன்னேன்ல அவ்வளோவா பேசிக்க மாட்டோன்னு. ஆக்சுவலாக நான் சொன்ன ஐபேட்ச் பொண்ணு, அவள் பேர் மிசாக்கின்னு சொன்னதும், ஓ அப்படியா, அப்போ அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நர்ஸு கேட்கும். இல்லை அப்படிலாம் இல்லை, என்னமோ அது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு, அவள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அதுக்கு பேர் லைக் தானே சகாக்கி அப்படின்னு கேட்பா. நான் ஒன்றும் அவளை லைக் பண்ணல அப்படின்னு சொல்லுவான் கடுப்பா. ஓகே விடு, அப்படி என்னதான் அந்த பொண்ணுக்கிட்ட நீ பார்த்த? அவள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பா, யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டா. அவளை பார்க்கும்போது எல்லாருமே அவளை கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவளை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்கன்னு சொன்னதும், என்ன பயப்படுறாங்களா அப்படின்னு நர்ஸு கேட்கும். இல்லை அப்படிலாம் இல்லை, ஆனால் எல்லோருமே இல்லாத விஷயத்த தலையிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இல்லாத விஷயம் அப்படின்னு நர்ஸு கேட்கும். அண்ட் கிளாஸில் யாராலையும் அவளை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறா. அண்ட் அவள் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கூட குத்தி செத்து போச்சு. அப்படி பார்த்தா இது கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியல, ரெண்டும் வேற சம்பவம் தானே? ஆமாம், ஆனால் இன்னொரு விஷயமும் என்னை தொந்தரவாக்குது. 26 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அவன் பேசுகிறத காட்ட மாட்டாங்க. தென் நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பா சகாக்கி. இல்லை, இது வரைக்கும் நான் அப்போ சவுத் மிடில் இருந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல, இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பான் சகாக்கி. இதெல்லாம் கேட்கும்போது செம்மையாக ஹாரராக மாறுது. நான் வேணும்னா என் பிரதர்கிட்ட கேட்கட்டுமா இதை பற்றி? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போறீல, நான் ஏதாச்சும் கேட்டுட்டு உனக்கு சொல்கிறேன், உனக்கு எப்போ அடுத்த செக்கப்பு அப்படின்னு கேட்பா. வர சனிக்கிழமைன்னு சொல்லுவான். டேமே நீங்கள் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுவும் எதிர்பார்க்காத மாதிரிலாம் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நர்ஸு சொல்லும். தென் அடுத்த சீனில் சகாக்கி நடந்து போவான். அப்போ ஒரு மினி ஆட்டோவில் கண்ணாடி ஒன்று பெருசாக இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே நர்ஸு சொன்னதை நினச்சி பார்ப்பான். அப்போ அவனோட கிளாஸ் பொண்ணு ஒருத்தி, என்ன ஸ்கூல் கட்டடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும். ஆமாம், ஹாஸ்பிட்டல் போனேன், உனக்கு எப்படி, உனக்கும் எதுவும் உடம்பு சரியில்லையான்னு கேட்பான். ஆமான்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணி காமிப்பா. நீ ஆக்டர் மாதிரி இருக்கான்னு சொன்னதும் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடும். நான் அதுக்கு தான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து சேர்ந்துருக்கேன், தியேட்டர் கிளப்பு அப்படின்னு சொல்லுவா. ஆமாம், அக்காசாபாவும் என் கூட தான் இருக்கா,
அவள் பார்க்க தான் ஒரு மாதிரி இருப்பா, அதனால் அவள் ஒன்றும் கெட்ட பொண்ணுலாம் இல்லை, அவள் உனக்கு உதவியாக இருப்பான்னு சொன்னதும் செம்ம காற்று வீசும். அங்கே நின்றுட்டு இருந்த மினி ஆட்டோவில் இருந்து கண்ணாடி அவங்க மேலே விழுக போகும். கரெக்டாக சகாக்கி அவளை தள்ளி விட்டு 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. இந்த சீனில் அனிமேஷன் அண்ட் சவுண்ட் டிசைன் செம்மையாக இருந்துச்சு. எந்திரிச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இல்லை 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 எனக்கு சாகணும்னு ஆசை இல்லை அப்படின்னு கதறுவா. தென் அகைன் நம்ம சகாக்கி அந்த பொம்மை கடைக்கு வருவான். அப்போ ஒரு பொண்ணு அவனை பார்த்துக்கிட்டே மாடிக்கு போகும். இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவன் கடைக்குள்ளே போவான். லாஸ்ட் பார்ட்டில் அந்த தாய் கிழவி என்ன சொன்னுச்சோ அதே சொல்லிக்கிட்டு இருக்கும். இவனும் அதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போவான். அங்கே அந்த டால் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மிசாக்கி வருவா. திருப்பி உன்னை இங்கே பார்க்குறதுல ஆசைப்பட்றேன், ஆனால் இங்கே உன்னை எதை கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்பா. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு இருக்கேன், நீ எப்படி ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்பான். எனக்கு பிடிச்சா நான் போவேன், இல்லைனா போக மாட்டேன். ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பா. அட்மிட் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கிளாஸ் எப்படி இருக்குன்னு கேட்பான். அவங்களாம் பயந்து போயிருக்காங்க, அகைன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்பா. அவங்களாம் பாதி நம்பிக்கையில் இருக்காங்க, ஆனால் இப்போ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க நம்பலைன்னு நினைக்கிறேன். பட் நான் நம்புகிறேன் 100% ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையா? உனக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம்தான். சொல்லு, கிளாஸ் 3ல் என்ன ஆச்சுன்னு கேட்பான். நீ அகைன் ஸ்கூலுக்கு போவதானே? ஆமாம், நாளைக்கு போவேன். அப்போ கண்டிப்பாக நான் அங்கே இருக்கக்கூடாது, பார்த்துருன்னு சொன்னதும் சகாக்கி பின்னாடி இருக்கிற பொம்மை கீழே விழுகும். அவ்வளோதான், சுருன்னு ஆகிடும். அவளும் காணாமல் போயிடுவா. தென் அடுத்த நாள் சகாக்கி ரூமுக்கு வருவான். அவன் சித்தி தூங்கிட்டு இருக்கும். ஒய் ரே ஒய் அப்படின்னு அந்த காக்கா கத்திக்கிட்டு இருக்கும். குட் மார்னிங் சொல்லும். இவனும் வந்ததும் அவன் சித்தி எந்திரிச்சு தலை வலிக்குது, கொஞ்ச நாளாக நான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிச்சி டேப்லெட் போடுவாங்க. தென் அவங்க டேபிளில் உட்காந்ததும் நீங்கள் எல்லாத்துக்கும் டைம் வரும்னு சொன்னீங்கல்ல, எப்போ டைம் வரும் எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்பான். நான் அப்படி சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சித்தி சொல்லும். அப்போ நீங்கள் 9th கிரேட் படிக்கும்போது என்ன கிளாஸில் இருந்தீங்க அப்படின்னு கேட்பான். 9th கிரேடா, கிளாஸ் 3ல் அப்படின்னு சித்தி சொல்லும். அப்போ நீங்கள் படிக்கும்போது அந்த கதையை பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்பான். எனக்கு ஞாபகம் இல்லை, நடந்த 15 வருஷம் ஆச்சு. நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போறில்ல, நான் உனக்கு டிப்ஸ் கொடுத்தேன்ல, 3rd ரூல் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சித்தி கேட்கும். அது மட்டும் இல்லை, 4th ரூலும் ஞாபகம் இருக்குது, கிளாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். 3rd ரூல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பான். கிளாஸ் ரூல்ஸ் என்னவா இருந்தாலும் சொல்லும்போது அவங்களால சொல்ல முடியாது. நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்பான். இல்லை, என்னால் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சித்தி சொன்னதும் பட் ஏன்னு கேட்பான். செம்ம டென்ஷன் ஆகி பெஞ்சு தட்டி திருப்பி அதை சொல்லாத, அந்த காக்கை என்ன கடுப்பாக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல்ல காட்டுவாங்க. அங்க மற்ற பசங்கள்லாம் சகுராக்கி எதுக்காக வேற படிப்பக்கம் போனா அப்படின்னு கேட்பாங்க. சகாக்கின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்ப அகாசாவா கேங் பேசிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு பையன் சொல்லுவான். அதுக்கு கண்ணாடி போட்ட பொண்ணு, இந்த வருஷம் ஒன்றும் நடக்கல, அந்த பொண்ணு சாவு ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தான், அப்படி இல்லைனா அது மே மந்த்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும். நான் ஒரு லீடரா அப்படி சாதாரணமா விட முடியாது, அவன் மட்டும் சாகலையே, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு அகாசாவா சொல்லுவா. அப்போ ரூல்ஸை பிரேக் பண்ணதுனாலயா அப்படின்னு கண்ணாடி கேட்கும். அண்ட் அவங்க ஏன் புது ஸ்டூடெண்ட்டை கிளாஸ் 3ல சேர்த்தாங்க அப்படின்னு பையன் கேட்பான். புது ஹெச்எம்க்கு விஷயம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவா. அப்போ கிளாஸ் டீச்சர் கூடயா சொல்லலை அப்படின்னு கேட்பான். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒன்றும் ஆகாதுன்னு அவங்க நினச்சிருக்கலாம்ல அப்படின்னு கண்ணாடி சொல்லும். அப்போ அவங்களும் எதுவும் பண்ணலை அப்படின்னு புலம்புவான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நாளே லீவ் போட்டுட்டேன், நான் முன்னாடியே வான் பண்ணியிருந்தா இப்படிலாம் நடக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அண்ட் சகாக்கிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கேட்பாங்க 2 பேர். அது சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் டேஞ்சரும் கூட. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நிலமையில தான் இருந்தோம், இப்போ எதுவும் புது ரூல்ஸ் வேணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சகாக்கி வருவான். கிளாஸ் ரூமில் எல்லோருமே அவங்கவுங்க டெஸ்க்குக்கு போய் உட்காருவாங்க. சகாக்கி செத்து போன டெஸ்க் அண்ட் மிசாக்கி டெஸ்க்கை பார்ப்பா. யாரும் இவன்கிட்ட பேச மாட்டாங்க. தென் யாருக்கோ கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்பான். யாருன்னு பார்த்தா நம்ம ப்ளூ சட்டை தான். நேரில் பார்த்ததுக்கப்புறம் உன்னை 1 வாரமாக ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ எடுக்கல, சாரி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு அண்ட் உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு ப்ளூ சட்டை சொல்லுவான். நீ ப்ராமிஸ் பண்ணில ஜூன் மந்த் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு, ஏன் சொல்ல இப்போ சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் சகாக்கி. ஆமாம் நான் ப்ராமிஸ் பண்ணேன், ஆனான்னு சொன்னதும் குறுக்க அகாசாவா வந்து சிச்சுவேஷன் சரியில்லை, இதுக்கு நான் தான் டிசிஷன் எடுக்கணும், ஆனால் இந்த பையன் நடுவில் வந்துட்டான், அதனால தான். அப்போ அவன் ப்ராமிஸ் பண்ணலன்னு சப்பக்கட்டு கட்ட போறீங்களா அப்படின்னு சகாக்கி கேட்பான். ஆமாம் அது எனக்காக இல்லைனா கிளாஸுக்காக அப்படின்னு சொல்லுவா. அப்போ இல்லாத விஷயத்த தலையிடாதீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எதுக்குன்னு கேட்டதும் நர்ஸ் கால் பண்ணும். இன்னொரு சைடு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அகாசாவா அவனை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா. தென் நர்ஸு பேச டைம் இருக்கான்னு கேட்பாங்க. என்ன ஆச்சுன்னு இவன் கேட்பான். நீ சொன்னதை நான் செக் பண்ணேன், நீ சொன்ன அந்த மெயின் மிசாக்கி பொண்ணு பற்றி, நீ உண்மையாகவே அந்த பொண்ணை பார்த்தியா, அவள் உண்மையாக இருக்காளா? ஆமாம் உண்மையாக இருக்கா அப்படின்னு சகாக்கி சொல்லுவான். உன் பக்கத்தில் இருக்காளா இப்போ, கன்ஃபார்ம் பண்ணு, எங்கே அவ அப்படின்னு நர்ஸு கேட்பாங்க. சாரி அவள் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சகாக்கி சொல்லுவான். அப்போ அவள் அங்கே இல்லையா அப்படின்னு நர்ஸு கேட்கும். நீங்கள் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சகாக்கின்னு கேட்பான். நேற்று நைட் என் பிரதர்கிட்ட பேசினேன், 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி, அவன் வாயை திறக்கவே இல்லை, அண்டு அவன் லாஸ்ட்டாக நடந்த இன்சிடென்ட் பற்றியும் எதுவும் திறக்கல. ஆனால் அவன்கிட்ட மெயின் மிசாக்கி பற்றி கேட்கும்போது அவன் சடனாக வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணான். நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க, என் கிளாஸில் அப்படி யாரும் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான், அவன் சுத்தமாக வேறு மாதிரி இருந்தான்னு நர்ஸு சொன்னதோ. இல்லை அது பொய்யா இருக்கும் அப்படின்னு சகாக்கி சொல்லுவான். இல்லை அவள் உண்மையாகவே செத்துட்டா, அவன் பொய் சொல்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு நர்ஸு சொல்லும்.
இல்லை மெயின் மிசாக்கி உயிரோட தான் இருக்கான்னு சகாக்கி சொல்லும்போது நர்ஸு லிஃப்ட்டுக்குள்ளே போகும். நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு கேட்பான். நான் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டேன், திருப்பி ஒர்க் போகணும்னு சொல்லி எந்த ஃப்ளோர்னு பட்டன் அமுக்குவா. அப்போ அவளுக்கு ஏதோ தப்பாக தோணும். அவன் நினச்ச மாதிரி லிஃப்ட்டு வந்து விழுகும். இவன் ஃபோனில் என்ன ஆச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். லாஸ்ட்டாக லிஃப்ட்டு தரையில் வந்து சும்மா டம்முன்னு அடிக்கும். மூஞ்சில் அடிபட்டு செத்துருவா. இவனோட ஃபோனில் கேட்குற சவுண்டையே பயத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பான். லாஸ்ட்டாக அந்த நர்ஸு விரல் மட்டும் ரத்தத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க.